கேத்ரின் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை வந்துட்டு, டாடி எங்கள் ஸ்கூலில் கேடிசம் டீச்சர் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அப்பா கேட்டார், என்ன ஹோம்ஒர்க்குமா? அப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லு அப்படின்னு. கேடிசம் டீச்சரு ஹோம்ஒர்க் வந்து மனித இனம் எப்படி உலகத்தில் வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பா ஒரு கேத்தலிக் அப்பா, அதனால் பிள்ளைக்கு பைபிள் சொல்லிக் கொடுக்க ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி டக்குன்னு பைபிள் எடுத்தார். என்ன கதை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? விபிஎஸ் பிள்ளைங்க சொல்லுங்கள், என்ன கதை சொல்லியிருப்பார் அப்பா? வெரி குட். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? அது எங்கேருந்து, பைபிள்லேருந்து எங்கேருந்து சொல்லி கொடுப்பாங்க? அந்த எந்த புக்கில் இருந்து? வெரி குட், நல்லா படிச்சிருக்கிறீங்க. அப்பா தொடக்க நூல் புக்கு எடுத்து அந்த பிள்ளைக்கு நல்ல வாய்ப்பு, மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்க, பைபிள் சொல்லிக் கொடுக்க. அப்பா சொல்கிறாரு, கடவுள் படைத்தார். எப்படி படைத்தார்? வெரி குட். தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. அப்படி கடவுள் அப்பா சொல்கிறாரு, இப்படி களிமண் எடுத்து மனித உறவு செய்கிறார், மனித உறவில் கடவுள் செய்கிறாரு. அப்புறம் எப்படி செய்கிறார்? அப்புறம் என்ன பண்ணுறாரு? எப்படி படைக்கிறாரு? அவருடைய சொந்த சாயல் அவரை போலவே மனிதனை படைக்கிறார். வெரி குட், சூப்பரா. அப்புறம் மூணாவது எப்படி படைக்கிறாரு? களிமண்ணில் படைக்கிறார், சொந்த சாயலில் படைக்கிறார். அப்புறம் அப்படி ஊதுனோடனே மனுஷனுக்கு உயிர் வந்துருச்சு. அப்பா சொன்னார், கடவுள் இப்படி தான் ஆதாம் ஏவாளை படைச்சார். அந்த ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைங்களுடைய 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 டைம் ஆகிடும். அப்படி சொல்லிக்கிட்டே போனான். இப்படி தான் கடவுள் படைச்சாருன்னு சொன்னிச்சு. இந்த பிள்ளை கேடிசம் கிளாஸ் போய் ஸ்கூலில் சொல்லிச்சு, இப்படி தான். வெரி குட் எக்ஸலண்ட், எல்லாம் கை தட்டினாங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு வரா, அப்பா காணோம். மம்மி எங்கள் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஹோம்ஒர்க்? எங்கள் சயின்ஸ் டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஹோம்ஒர்க்? ஹவு டிட் ஹியூமன் பீயிங்ஸ் கம் ஆன் எர்த்? மனித இனம் எப்படி தோன்றியது? சயின்ஸ் டீச்சர் கேட்டிருக்கிறான். என்ன சொல்லுவாங்க அம்மா? நீங்கள் பைபிள் சொல்லிட்டீங்க அழகா. இப்போ சயின்ஸ் டீச்சர் கேட்டிருக்கிறாங்க, மனித இனம் எப்படி தோன்றியது? என்ன சொல்லியிருப்பாங்க அம்மா? என்ன எல்லாம் முழிக்கிறீங்க? என்ன தியரி அது? டார்வின் தியரி தெரியும்ல, பரிணாம கொள்கை. அம்மா சொல்கிறாங்க, அந்த குரங்கிலிருந்து தான் நம்ம படித்தோம். குரங்கிலிருந்து பிறந்தானாம், குரங்கை மனிதன் பெற்றானாம், 2 பேரும் இல்லை. அப்படி ஒரு பாட்டு இருக்குது. அம்மா சொன்னாங்க, அந்த குரங்குலேருந்து தான் நம்ம எல்லாம் வந்தோம். அந்த குரங்கு நான் மட்டும் சொன்ன டைம் ஆகிடும். எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், குரங்குடைய சொல்லுங்கள், குரங்குடைய கேட்கலையே, குரங்குடைய சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாகுது பார்த்தீங்களா? முகத்துலலாம் எவ்வளோ சிரிப்பு வருது. ஆதாம் ஏவாள் பிள்ளைங்க சொன்னப்போ யாராவது நீங்கள் சந்தோஷப்பட்டீங்களா? குரங்குன்னு சொல்லும்போது உங்களுக்குலாம் ஒரு குதூகலம் வருது. ஏன்? இனத்தோடு தான் சேரும். அப்பா கரெக்ட். அப்போ அம்மா சொன்னாங்க இப்படி தான் அப்படின்னு. அந்த பிள்ளையும் போய் ஸ்கூலில் போய் சொல்லிச்சு, வெரி குட், நல்லா சொன்னீங்க, குட் ஆன்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வரா, இவ அப்படியே கன்ஃபியூஸ்டாகி உட்காந்துட்டு இருக்கிற. அப்பா கேட்டார், ஏமா ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற, கன்ஃபியூஸ்டாக இருக்கிற? டாடி 2 நாளுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க நம்மளாம் ஆதாம் ஏவாள் பிள்ளைங்க, கடவுளுடைய பிள்ளைங்க, கடவுள் தான் நம்மளை படைச்சார் சொன்னீங்க. அம்மா சொல்கிறான், நம்மளாம் குரங்கு பிள்ளைங்க சொல்கிறாங்க டாடி. எது டாடி ரைட்டு? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ச்சான். டாடி பிள்ளைய மடியில் கூப்பிட்டு உட்கார வச்சார். உனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், நான் சொல்கிறேன். டாடி சொன்னதும் ரைட்டு, மம்மி சொன்னதும் ரைட்டு. டாடி சொன்ன பற்றியா ஆதாம் ஏவாள் கடவுள் ஆதாம் ஏவாள் வழியாக படைச்சார். அது டாடியோடைய வம்சவழி. அதெல்லாம் இந்த குரங்கு படித்தது, குரங்குலேருந்து குரங்கு வந்துச்சு பற்றியா, அதுவும் உங்கள் அம்மாவுடைய வம்சவழி. உங்கள் அம்மாவை பார், உங்கள் பாட்டியை பார் அப்படின்னா. அப்போ சொன்னோன்னா அம்மாவுக்கு கொதிச்சு கோவம் வருது. அப்படியே தோசைகள் எடுத்து விட்டான், டிஷ்யூன்னு. அது ஃப்ளைங் சாசர் மாதிரி சார் அப்பா தலையில் அடிப்பட்டுச்சு. 2 பேர் சண்டை. இவ அழ ஆரம்பிச்சிட்டா. அந்த பொண்ணு பேர் என்ன? வெரி குட், கதை நல்லா கேட்குறீங்க. கேத்ரின் அழுறா. அப்பா சொன்னார், அழாதம்மா, அப்பா அம்மா சண்டை போடுறது நான் புதுசாக இது நீ தான் எப்போ பார்த்துட்ருக்கிறிய. அதுக்கு அழுவுல டாடி. அப்போ ஏம்மா அழுவுற? எதுக்கு அழுவுற? நான் உங்கள் பக்கமா அம்மா பக்கமா? இது பயங்கரமான கொஸ்டின்ல. நான் உங்கள் பக்கமா அம்மா பக்கமா? அப்பா என்ன சொன்னார்? மனிதன் பாதி மிருகம் பாதி செய்து வைத்த கலவை நீ. என்னது? மனிதன் பாதி மிருகம் பாதி. நீங்கள் வீட்டுக்கு போனோன்னு எத்தனை பேர் கண்ணாடியை பார்க்க போகிறீங்கன்னு தெரியல பார். பொம்பளைங்க எப்போவுமே ஒரு 20 நிமிஷம் நிற்பாங்க. இன்றைக்கி சொல்வார் வீட்டுக்கார், நல்லா பாருடி, நல்லா மூஞ்ச பார், நல்லா இது பார், குரங்கு குசால மாதிரி.
அவர் என்ன சொல்லுவார், நீ மட்டும் என்ன பெரிய உன் மூஞ்ச பாரு அப்படின்னா. தவக்காலம் தியானம் முடிச்ச உடனே வீட்டுக்கு ஓடி வந்தார் பீட்டர். பீட்டர் வந்து கேத்ரின், அந்த கேத்ரின் தான் வளர்ந்துட்டாங்க இப்போ. கேத்ரின் கேத்ரின் கேத்ரினா கேத்ரின், என்னடா நம்மளை வீட்டுக்காரர் இவ்வளோ அன்பாக கூப்பிட்றாரு, எப்படியும் வாடி போடின்னுவார். இப்போ அன்பாக கூப்பிட்றாரு. வந்தோடனே கேத்ரின் டப்புன்னு தூக்கிட்டார் வீட்டுக்காரர். தூக்கின்னு ஆட ஆரம்பிச்சிட்டார். ஆடு ஆடு. எங்க தவக்காலம் தியானத்துக்கு போயிட்டு வரீங்க, என்ன ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிறீங்க, என்னாச்சு? சாமியார் ஆண்டவருடைய பாடுகள் மரணம் இதை பற்றி அதை பற்றி தான் தியானிச்சார், அதை பற்றி தான் பிரசங்கம் வச்சார். ஆண்டவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு. ஆண்டவரை பின்பற்ற விரும்புறியா, ஆண்டவரை பின்பற்ற ஆண்டவருடைய சீடராக இருக்க விரும்புறியா, சிலுவையை தூக்கும். டக்குன்னு ஊஞ்சாமல் தான் வந்துச்சு. அதுதான் வீட்டுக்கு வந்து டப்புன்னு தூக்கிட்ட ஒன்று அப்படின்னாராம். இவர் தூக்கி இறக்குன உடனே கேத்ரின் அவர் தூக்க முயற்சி பண்ணுது. ஆனால் பாவம் ஃபெயிலியர், அது முடியாது வீட்டுக்காரர் தூக்குறதுலாம். ஏன்னா வீட்டுக்காரர் தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாரு. இந்தம்மா அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணல. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, போன வாரம் வாசகம் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள், அதனுடைய தொடர்ச்சி. ஆண்டவருடைய ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் சொல்லுவாங்க. அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியா விடை கொடுத்து செல்லுகிற போது சீடர்களுக்கு தருகிற ஒரு பரிந்துரை. இது அந்த 15வது அதிகாரம் தொடர்ச்சியா. நான் உங்களுக்கு தருகிற கட்டளை என்ன கட்டளை? நான் உங்களை அன்பு செய். பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. ஆனால் இயேசு சொல்கிறார், நான் உங்களை அன்பு செய்தது போல ஒருத்தர் அன்பு செய்யுங்கள். ரொம்ப கஷ்டமான கட்டளை இது, ரொம்ப கஷ்டமான கட்டளை. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். கல்யாணத்தில் கையை பிடிச்சிட்டு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் அப்படின்னா எல்லாத்துலேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எல்லா சூழல்களிலும் எல்லா நேரங்களிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழல். இப்போ பங்கு ஃபாதரை ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறாரு, பிஷப் அப்பாயின்ட் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுவார், பங்கு மக்களோடு இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாத்தையும் கலந்துக்கிறார். ஆனால் எவ்வளோ நாளைக்கு? 5 வருஷம்தான். அதுலேயே நடுவில் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு கடிதம் எழுதுனா போதும் பிஷப்புக்கு. இந்த சாமியார் இவரை மாதிரி ஒரு சாமியாரை பார்த்ததில்ல, இது ஒரு மண், இது ஒரு மக்கு, இது ஒரு குப்பை அப்படின்னு எழுதி போட்டிங்கன்னா பிஷப் என்ன பண்ணுவார், சரிப்பா மக்களுக்கு பிடிக்கலன்னு மாற்றிடுவார். ஆனால் உங்கள் பங்கு சாமியார் ஒரு தங்கம் இல்லை அப்படின்றோம். உண்மை தங்கன்றோம். கை தட்டுங்களேன். ஐயோ ஃபாதர் இவ்வளோ பேர் கை தட்டுறாங்க. ஃபாதர் சொல்லி அனுப்பியிருப்பார் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் செட்டப் பண்ணி அனுப்பியிருக்கிறார் போல. ஆனால் அவருடைய ஆயுஸ் எவ்வளோ நாள் இங்கே தாம்பரத்தில்? 5 வருஷம்தான். அதுவும் முன்னாடியே வேணாங்கன்னா பிஷப் எப்போனா மாற்றலாம். 1 வருஷம் 2 வருஷம். நீங்கள் எப்படி மாற்றிக்க முடியுமா? நீங்கள் கல்யாணம் கண்டு புருஷன் பண்ண, ஐயோ அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, அந்த ஸ்கீம் எங்கே இருக்குதுன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி ஸ்கீம் எங்கே இருக்குது சொல்லுங்கள், நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இவன் பக்கத்து வீட்டு ஜன்னல் எட்டி எட்டி பார்க்குறான். பொண்டாட்டி அங்கே தாங்க பார்த்துன்னுக்கிறீங்க. தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக. இன்னும் எவ்வளோ நாள் தான் நேசிச்சுன்னு இருக்கிறது? எவ்வளோ தடவை தூக்குறேன் வைக்கிறேன், இந்த பக்கத்தில் பார்க்குறேன் அப்படின்னு நான் போட்டுச்சு ஒரு அடி. தொடக்க நூல் நம்ம இதை பார்க்குறோம். தொடக்க நூலில் கடவுள் அந்த காயன் ஆபேலை படைக்கிறார் இல்லையா? தொடக்கத்தில் 4வது அதிகாரம் 10வது வசனம், உன் சகோதரின் இரத்த குரல் என்கிட்ட வருது. ஒரே அப்பா அம்மா அண்ணன் தம்பி 2 பேர் தான். 2 பேர் விட்டே முடியல பாருங்கள். 2 பேர் ஒன்றா வாழ முடியல. அப்புறம் எப்படி நீங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்நாள் எல்லாம் வாழ போகிறீங்க? எவ்வளோ கஷ்டம். அவன் தாலி சாமியார் தாலி எடுத்து கொடுக்குறார் கட்டுறதுக்கு. அந்த நேரத்தில் வேட்டி கலண்டு போச்சு. இவன் வேட்டியை கட்டுறதா தாலியை கட்டுறதா, வேட்டியை கட்டுறதா தாலியை கட்டுறதா. அவன் டக்கு, ஃபாதர் நீங்கள் அதை கட்டுங்க, நான் இதை கட்டுறேன்ட்டான். இது ஒரு தனி ஸ்கீம். இது இந்த அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து வாழ முடியல பாருங்களேன். அதுதான் மத்தேயு எழுதின செய்தி 18-19 சொல்லுகிறது, எங்கே 2 மூவர், எங்கே 2 மனம் ஒத்து இருக்கிறார்களோ. மனம் ஒத்து இருக்கணும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மனம் ஒத்து. இன்னும் யாரும் பேச மாட்டீங்க. மனம் ஒத்து இருக்கணும். 1 மைண்ட். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 2வது வசனம், 1 மைண்ட் 1 ஹார்ட். ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே இதயம் கொண்டவர்களாய் வாழுங்கள் பவுலடிகளார் சொல்லுகிறார். அது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரே மனம், ஒரே உள்ளம், ஒரே சிந்தனை, ஒரே அன்பு. தொடக்கமே கடவுள் படைச்ச தொடக்கத்திலே ப்ராப்ளம். அங்கேயே ப்ராப்ளம். தொடக்கமே கோணல்னு அப்புறம் இல்லை. நம்மளெல்லாம் அப்படி தான் கோணலாக தான் போவோம். ஆனால் இது ரொம்ப போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அது தொடக்க நூல். அடுத்தது பாருங்கள், அடுத்த இன்னொரு போராட்டம். அடுத்த அண்ணன் தம்பிக்கு 25வது அதிகாரத்தில் அடுத்த அண்ணன் தம்பி வராங்க 2 பேர். யார்? விபிஎஸ் பிள்ளைங்களை மட்டும்தான். உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்களும் விபிஎஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் காலத்தில் விபிஎஸ் இல்லை, அதனால் உங்களுக்கு தெரியல. 2 அண்ணன் தம்பி வராங்க. யார்? ஏசா
யாக்கோபு 2 பேர். அவன் அடிச்சு அண்ணனை ஏமாற்றி அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை இவன் வாங்கிக்கிறான். என் ஆசீர்வாதத்தை நீ எப்படி அது எதுக்கு? சும்மா பசிக்கு இந்த கூழுக்காக ஆசைப்பட்டு, இந்த கூழுக்கும் மீசைக்கு ஆசைப்படுறது இங்கே தான் வருது அந்த பழமொழியே. அந்த கூழுக்கு ஆசைப்பட்டு அவனுடைய தலைமை ஆசீர்வாதத்தையும் அவன் தம்பிக்கு கொடுத்துட்றான். அதுக்கு பிறகு தான் தெரியுது, ஐயோ ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டோம், உயிருக்கு பயந்து யாக்கோபு ஓடி போகிறான். சிப்ளிங் ரைவல்ரி. நம்ம வீட்டில் இருக்கிற கதைங்கள்லாம் எடுத்து பாருங்கள். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, எத்தனை பிரச்சனை. தம் தூண்டு சும்மா ஒரு 2 முழம் நிலத்தை கொஞ்சம் அப்பா எழுதி எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாரு. இந்த வாட்ஸ்அப்லலாம் பார்க்குறோமே, பெரிய பிஸ்னஸ்மேன், கோடீஸ்வரன், ஏதோ ஒரு நிலத்தை எழுதி வைக்கணும்னு அப்பாவை அடி அடிச்சு காலி சத்தே போயிட்டார் அப்பா. அப்போது ஒரு சின்ன விஷயங்களுக்கு எவ்வளோ பெரிய குடும்பங்களில் பிரச்சனைகள், சவால்கள். இது பெரிய சவால் நிறைந்தது. ஒன்றித்து வாழ்வது அத்தனை சவால் நிறைந்தது. இந்த லூக்கா எழுதிய நற்செய்தியில் நாம் ஒரு பெரிய அற்புதமான ஒரு குடும்பத்தை பார்க்குறோம். என்ன குடும்பம்? லூக்கா எழுதிய நற்செய்தி. அந்த குடும்பத்துடைய செயல்கள் எப்படி இருக்குது 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். எந்த குடும்பம் அது? லூக்கா எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரத்தில் ஒரு குடும்பம். நாங்கள் லூக்கான்னா தெரியுமா யாருன்னு? அந்த அன்பியத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் நினச்சிக்க போகிறீங்க. பைபிளில் இருக்கிற லூக்கா எழுதிய நற்செய்தி. அதில் அந்த நாசரேத்துல இருக்கிற ஒரு திருக்குடும்பம் இயேசுவை எங்கே கொண்டு போகிறாங்க? தன் வழக்கப்படி எருசலேமிற்கு போவார்கள். ஆண்டுதோறும் கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்கிற ஒரு குடும்பம் அந்த குடும்பம். அற்புதமான ஒரு குடும்பம். எருசலேமிற்கு தேவாலயத்திற்கு போகிறாங்க. இயேசு காணாமல் போகிறார். அவரை தேடிக்கிட்டு சுற்றி திரியிறாங்க. அதை பாருங்கள், அந்த 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 ஹோல் எபிசோடு. அந்த மகனை 3வது நாள் கண்டுபிடிக்கிறாங்க, கோயிலில் இருக்கிறான். அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை வளர்த்துருக்கிற விதத்தை பாருங்கள். நம்ம பிள்ளை காணாமல் போயிடுச்சு அப்படி வச்சுப்போமே, ஒரு 10 வயசு 12 வயசு பிள்ளை காணாமல் எங்கே போயிருக்கோம்? ஒன்று சினிமா தியேட்டரில் இருக்கோம், இல்லை அந்த மூலையில் இருக்கிற இந்த கல்யாண மண்டபத்தில் ஓசி பிரியாணி சாப்பிட்டுன்னு இருக்கோம், இல்லைன்னா ரோட்டு வாரத்தில் இங்கே சர்க்கஸை பார்த்துன்னு இருக்கோம். எங்கேயோ ஒன்று செல்ஃபோனில் காணாமல் போயிட்டுருக்கோம் நம்ம பிள்ளை. செல்ஃபோனை ஒன்று கொடுங்க, 3 நாள் சோறு போடலன்னா கூட பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களாம் சர்வைவ் ஆகிடுவாங்க. ஆமாவா இல்லையா? பெற்றோர்னு சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? தலையாட்டுறீங்களே, வெக்கமா இல்லை? ஆமாம். ஐயோ செல்ஃபோன் யார் வாங்கி கொடுத்தது? 12 வயசுக்கும் 14 வயசுக்கும் செல்ஃபோனா அதுவே சேர்த்து வச்சு வாங்கிருச்சா? வாங்கி கொடுத்து கெடுக்கிறது நீங்கள் தான். செல்ஃபோன் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் ஸ்க்ரீன் டைம். அப்போது பைபிள் நமக்கு சொல்லுகிறது, அந்த நாசரேத்தூரில் அந்த இயேசு பணிந்திருந்தார். காணாமல் போனார். ஆனால் எங்கே இருந்தார்? அவர் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்தார். நானும் உன் தந்தையும் உனக்காக ஏக்கத்தோடு எவ்வளோ அன்பா, எவ்வளோ அந்த குடும்பத்தில் பாருங்கள். இந்த கம்பேட்டபிலிட்டி சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இப்போ நம்ம எல்லாம் இங்கே உட்காந்துன்னு இருக்கிறோம், எல்லாம் நம்ம ஹோல் பாடி இஸ் கம்பேட்டபிள், அதனால தான் உட்காந்துன்னு இருக்கோம். கழுத்து இந்த தண்டோட சேர்ந்து இருக்கிறதுனால தான் கழுத்து நிற்குது. இந்த ஷோல்டரோடு இந்த ஜாயிண்ட்டோட சாக்கெட்டில் இருக்கிறதுனால தான் இது நிற்குது. எல்லாம் அந்தந்த சாக்கெட்டில் கரெக்டாக இருக்குது. எல்லாம் நடக்க முடியுமா? நம்ம ஜாயிண்ட் ராபர்ட் மாதிரி போக வேண்டியதாக இருக்கும், புடக்குன்னு. எல்லாம் கரெக்டாக செட்டாக, அதான் கம்பேட்டபிலிட்டி, பொருந்தி இருக்கிறது. அந்த மாதாவும் யோசேப்பும் அத்தனை பொருத்தம். எத்தனை பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் வச்சாங்க நமக்கு தெரில. நான் நேற்று கல்யாண கிளாஸ் சும்மா ஒரு கிளாஸில் அப்படியே கேட்குறேன், எத்தனை வருஷமா நீங்கள்? நாங்கள் 9 வருஷமாக லவ். அப்படி தான் அவன் தோட்டத்தில் அப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறான் பார்க்கில். பார்த்தா பள்ளத்துலேருந்து 2 பேர் கொப்புன்னு வெளியே எழுந்து வராங்க. ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்து வர்ற மாதிரி. கப்புன்னு அவன் பயம் மிரண்டு போயிட்டான். தண்ணி எடுத்து, ஐயோ என்ன, எங்கள் லவ் ரொம்ப டீப்புங்க. அதான் பள்ளத்துக்குள்ளே லவ் பண்ணின்னுக்கிறாங்க அவங்க. எத்தனை வருஷம்? 9 வருஷம் லவ். 9 மாதத்தில் அறந்து போயிடும். 9 மாதத்தில் புட்டுக்குது. என்னடா அப்படின்னா, அது சும்மா ஒரு சூப்பர்ஃபிஷியல், ஒரே ரொமான்டிக் மட்டும்தான். அந்த வாழ்க்கையில் அப்புறம் வர சவால்கள், சஞ்சலங்கள், இதெல்லாம் சந்திக்கிற பக்குவமோ அந்த எமோஷ்னல் பேலன்ஸும் இல்லாமல் போகிறது. அந்த நாசரேத்து ஒரு குடும்பம் ஒரு பெரிய அற்புதமான ஒரு குடும்பம். அந்த கம்பேட்டபிலிட்டி, நானும் உன் தந்தையும் உனக்காக ஏக்கத்தோடு காத்திருந்தோமே. திருப்பி எங்கள் தொடக்க நூல் அந்த 25வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புவர் பேரண்டிங், ஒரு கேவலமான பெற்றோர். அப்பா யார் மேலே ஆசையாக இருந்தாராம்? பெரிய பையன் மேலே அப்பா ஆசை. ஏன்னா அவன் வேட்டையாடி நல்ல சுவையாக ஆக்கி கொடுத்தார். அப்பா தின்னு பெரிய பிள்ளை மேலே ரொம்ப ஆசை. அவன் வெளிப்புறத்து பையனாக இருந்தான், அவுட்டோர், வெளியே போய் காட்டுக்குள்ளே போகிறது, வேட்டையாடுறது, வெளியே சுற்றுறது. 2வது அம்மா முந்தானி பிடிச்சி அம்மாவுக்கு செய்கிறதெல்லாம் டேஸ்ட் பார்க்குறது, வெங்காயம் வெட்டி கொடுக்குறது, தக்காளி வெட்டி கொடுக்குறது, வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அம்மா செல்லம் 2 பிரித்து எடுத்துருச்சு பிள்ளைங்களை, கூறு போட்டு எடுத்துக்கிறது. இது அப்பா செல்லம், இது அம்மா செல்லம். வீட்டில் அப்படிலாம் குழந்தைங்கள வளர்க்கக்கூடாது.
அம்மா செல்லம், அப்பா செல்லம், குடும்பம் குட்டி சுவராக போச்சு, ஓடி போச்சு. அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சு போய் சிப்ளிங் ரைவல்ரி. நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த நாசரேத்தூர் குடும்பத்தை போல அந்த கம்பேட்டபிலிட்டி, 2 பேரும் இறுக்கம் நெருக்கம், ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம், ஒரே அன்பு. பவுல் அடிகளார் கொரிந்தியர்களுக்கு திரும்பவும் சொல்கிறார், அன்பு பொறுமையுள்ளது, அன்புள்ளது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே, நான் பாடுறது அவ்வளோ நல்லாவா இருக்குது? அப்படி நீங்கள் யாரும் திரும்பி கூட பாட மாட்டீங்களே, திரும்பி போகும்போது பாடுவீங்க போல இல்லை? அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றால். எத்தனாவது அதிகாரம்? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். இந்த அன்பு பொறுமையுள்ளது, பரிவுள்ளது. எல்லை காணா அன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மலை தன்னில் சொல்லிடும் அன்பு. சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அளவில்லா அன்பு, ஆழம் அகலம் நீளம் எல்லை காணா அன்பு, களங்கமில்லா அன்பு. இங்கிலீஷ் மீடியம் படித்த பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷில் பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. God's love is so wonderful, God's love is so wonderful, God's love is so wonderful, oh wonderful love, so high you can't get over it, so deep you can't get under it, so wide you can't get around it, oh wonderful love. இத்தனை அற்புதமான அன்பை கடவுள் நமக்கு காட்டியிருக்கிறார். இயேசு வழியாக காட்டியிருக்கிறார். கல்வாரி உச்சியிலே நமக்கு காட்டியிருக்கிறார். அந்த அன்பை பாதம் கழுவி காட்டியிருக்கிறார். அந்த தியாகம் நிறைந்த அன்பை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அந்த அன்பை, இயேசுவை நம்முடைய முன் உதாரணமாக கொண்டு அன்னை மரியாளின் பரிந்துரையில் அன்னை மரியாள் இந்த திருக்குடும்பத்தை நடத்திய அந்த அழகில் நம்முடைய குடும்பங்களையும் நடத்திட இறையருள் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். ஆமென்.